வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னான்னு தெரிஞ்சுக்கவே ஃபர்ஸ்ட்டு டைட்டில்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது எங்க மாமா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம், எங்க அத்தை என்ன வீட்டுக்கு கூப்ட்டு நைட்டு ஃபுல்லா டிவி பார்க்கணும்னு சொல்லி, அதாவது டிவில ஒரு சில வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் புடிச்சு, அன்னைக்கு என்னதான் நைட்ல நடந்ததுன்றத ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு தம்பிதுரை. எனக்கு 19 வயசு ஆகுது. எனக்கு சுமார் 3 அத்தைகள் இருக்காங்க. 3 அத்தையும் 2 மாமா. அதாவது எங்க அப்பா கூட பொறந்தவங்க மொத்தம் எங்க அப்பாவோட சேர்த்து 6 பேரு. எனக்கு இப்ப 19 வயசு ஆகுது. எங்க அத்தைங்க 3 பேருக்குமே 2, 2 பொண்ணு. அதாவது எனக்கு கரெக்ட்டா 6 மொற பொண்ணுங்கள் இருக்காங்க. ஆனா, அவங்க எல்லாருமே என்னோடைய 1 வயசு மட்டும் கூட. இது மாரியும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் 1 வயசு கம்மியான்ற அளவுல இருக்காங்க. எங்க அத்தைங்க யாருக்குமே பசங்களே கிடையாது. எல்லாருக்கும் 2, 2 பொண்ணு தான். இது எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா நான் ஏத்துக்கிறேன். எங்க அப்பா என்ன ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிறாரு. நாங்க ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் இல்ல. ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மாரி ஒரு நார்மலா ஒரு வீடோ, ஒரு காரு, ஒரு நல்ல ஒரு பண பிரச்சனை இல்லாம, கடன் இல்லாம வாழ்ற ஒரு ஆட்கள் நாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. எங்க அத்தைங்க 3 பேருமே கவர்மெண்ட்ல ஸ்டாஃபா இருக்காங்க. அதே மாதிரி எங்க மாமா அவங்க 3 பேருமே கவர்மெண்ட்ல ஸ்டாஃபா இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப வசதியான ஆட்கள். நான் இப்ப தான் 12த் முடிச்சுட்டு வீட்ல சும்மா தான் இருக்கேன். ஏன்னா, இன்னும் 2 மாசம் ஆகும் காலேஜ் தொறக்கன்ற காரணத்தினால. என் அத்தை பொண்ணுங்க எல்லாருமே காலேஜ் போயிட்டுருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற ஒரு கதை தான் இப்ப நான் சொல்லப் போறேன். எனக்கு 3 அத்தைங்க இருக்க காரணத்தினால, நான் வாரத்துக்கு ஒரு தடவ ஏதாவது ஒரு அத்தை வீட்டுக்கு போயிட்டு, போயிட்டு வருவேன். சரி இந்த வாரம் 1 அத்தை வீட்டுக்கு, அடுத்த வாரம் 2 அத்தை, 3வது வாரம் 3வது அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவேன். நான் ஒரு தடவ எங்க அத்தை வீட்டுக்கு போனா 3 நாள் கழிச்சு தான் வருவேன். ஏன்னா, நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன். எனக்கு கூட பொறந்தவங்க யாரும் இல்ல. நான் வீட்ல தனி ஆளு தான். சரி எவ்வளோ நேரம் தான் வீட்லயே போர் அடிக்குது உட்காந்துருக்கன்ற காரணத்தினால, நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். அவங்க 3 பேருமே ரொம்ப பாசமா நடந்துப்பாங்க. அதுலயும் நடு அத்தை வந்து ரொம்ப பாசமா நடந்துப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். எங்க மாமாக்கு வயசாயிடுச்சு. எங்க அத்தைக்கும், எங்க மாமாவுக்கும் சுமார் 24 வயசு டிஃபரெண்ட்டு. அதாவது எங்க அத்தையோட எங்க மாமா 24 வயசு அதிகம். அப்ப அவங்கக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். என்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கே புரியும். நான் ஏன்னா இதுக்கு மேல எதுவுமே பேச முடியாது. இது எங்க நடு அத்தை மட்டும் என்ன அப்ப வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு சாரி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா எங்க அத்தைங்களோட பொண்ணு எல்லாருமே 1 வயசு அதிகம்னு வச்சுக்கோங்க. எங்க நடு அத்தையோடக்கும் 2 பொண்ணு. 2 பேருமே என்னோட 1 வயசு அதிகம். ஒரு ஆளு 1 வயசும், இன்னொரு பொண்ணு 3 வயசு அதிகம். அதனால அவங்க காலேஜுக்கு போயிட்டாங்க படிக்கிறதுக்கு வெளியூருக்கு ஹாஸ்டலுக்கு. அதன் காரணமாக எங்க அத்தை வீட்ல எங்க அத்தையும், எங்க மாமா மட்டும் தான் இருக்காங்க. எங்க மாமா காலையில வேலைக்கு போயிருவாரு. நைட் வந்துட்டுருக்காரு. இதன் மாரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா எங்க மாமாக்கு நைட் ஷிஃப்ட் போட்டுட்டாங்க. நைட் ஷிஃப்ட் போட்டோனே எங்க அத்தைக்கு வந்து நைட்டு தூங்குறதுக்கு பயம். அதாவது தனியா தூங்குறதுக்கு அவங்களுக்கு பயம். அதனால ஃபோன் பண்ணி, "எங்க தம்பி இருக்க? இந்த மாரி மாமாக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இந்த ஒரு 1 மாசம் மட்டும் போட்டுருக்காங்க. நான் எப்படி தனியா தூங்குறது? எனக்கு பயமா இருக்கும். எனக்கு யாராவது துணைக்கு வந்தா நல்லா இருக்குன்ற" மாரி சொன்னாங்க. சரி நான் அப்ப சொன்னேன், "சரி அத்தை என்ன பிரச்சனை? எங்க வீட்ல தான் அப்பா, அம்மா வீட்ல தானே இருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு வேணா உதவிக்கு வரேன். உங்களுக்கு துணைக்கு நான் வரேன்ற" மாரி சொல்லிட்டு, நான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, அவங்க மாமாவும், அத்தையும் ரொம்ப பிரச்சனையிலயே இருக்காங்க அப்டின்ட்டு. ஆனா இவ்ளோ நாள் அப்டி இல்ல. ஏன்னா எங்க அத்தை வந்து அவங்களோட மனப்பான்மையே எனக்கு அன்னைக்கு தான் புரிய வருது. என்ன பிரச்சனைன்னா, அவங்க அதாவது எங்க அத்தைக்கு எங்க மாமா டெய்லி உதவி செய்யணுன்றது அவங்களுக்கு ஆச. ஆனா எங்க மாமா இப்ப நைட் ஷிஃப்ட் போறதுனால, அவரு பகல் வந்துட்டு அவரு வந்து எங்க அத்தைக்கு உதவி செய்யல. அந்த வெறுப்புல எங்க அத்தை வந்து தூக்கி போட்டு அடிக்கிறாங்க எல்லாத்தையும். நான் பார்த்தோனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா, நம்ம இத போய் எப்படி கேட்கறது? இவங்க நமக்கு அத்தையாச்சே, எங்க அப்பா கூட பொறந்தவங்கன்ற காரணத்தினால நான் வுட்டுட்டு, சரி என்னதான் ஆகுதுன்னு பார்த்தா, நைட் ஆச்சு. எங்க மாமாவும் வேலைக்கு போயிட்டாரு. எங்க மாமா வேலைக்கு போனதுக்கப்புறம், எங்க அத்தை வந்து சொன்னாங்க, "எனக்குலாம் நைட்லாம் தனியா தூங்குறதுக்கு பயமா இருக்கும் தம்பி. நீ வந்து இங்க உட்காரு தம்பி தொரா" அப்படின்ற மாரி சொல்லி சொன்னாங்க. "நம்ம ஏதாவது விளையாடுவோமா?" அப்படின்னாங்க. "சொல்லுங்க அத்தை, என்ன அத்தை விளையாடணும்?" அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, "இது மாரிலாம் இந்த விளையாட்டு விளையாடுவோமா?" அப்படின்னாங்க. "என்ன அத்தை விளையாட்டுனா?" "இது வந்து ஹைட் அண்ட் சீக் மாரி. நம்ம வந்து ஒளிஞ்சிருந்து விளையாடுற மாரியான விளையாட்டு" அப்படின்னு சொன்னாங்க. "சரி அத்தை விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு,
நான் அப்புறம் வந்து சொன்னேன். "ஏன்த்த இதெல்லாம்?" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னேன், "சரி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்." அப்படின்னு சொன்னாங்க. "சரி அத்த சொல்லுங்க அத்தன்னு" சொல்லும்போது கரெக்ட்டா கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போயிருச்சு. செம்ம மழை. பயங்கரமான இடி, மின்னல். அதனால அவங்க வந்து நான் வந்து விஷயத்துக்கே டைரக்ட்டா வந்துர்றேன். நான் வந்து டெய்லி டிவில இந்த படத்த பார்த்துட்டு தான் நான் வந்து டெய்லி தூங்குவேன். நான் படத்த பார்க்கும்போது உங்க மாமா வந்து எனக்கு உதவி செய்வாரு. ஆனா, இப்ப உங்க மாமா இல்ல. இன்னைக்கு டிவியும் ஒர்க் ஆவல. இன்னைக்கு என்ன பண்றது? அப்டின்னாங்க. நான் வந்து வெட்கத்த விட்டே கேட்கிறேன் உன்ட்ட. எனக்கு வந்து இந்த மாரியான ஒரு உதவி செய்யணும். ஆனா, உதவி செய்ய எனக்கு யாரும் ஆள் இல்ல. உங்க மாமாக்கும் எனக்கும் சுமார் 25 வயசு வித்தியாசம். அதனால இந்த உதவிய நான் போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. நீ எனக்கு உதவி செய்யி அப்டின்ற மாரி சொன்னாங்க. அவங்க ஓப்பனாவே என்ட்ட கேட்டுட்டாங்க. "எனக்கு நீ உதவி செஞ்சு தான் ஆவணும். நான் வேணா உனக்கு உதவி செய்றேன்" அப்டின்ட்டாங்க. நான் இப்ப சொன்னேன், "என்னாத்த உதவி?" அப்டின்னு சொல்லும்போது தான் சொல்றாங்க, "இதான் இதுதான் என்னோட உதவி. இதான் எனக்கு தேவ" அப்டின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான், சரி நான் சொன்னேன். "சரி அத்த ஓகே. நான் வேணா உங்களுக்கு உதவி செய்றேன்னு" சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் உதவி வேணுமோ நான் செஞ்சேன். எனக்கு என்னென்னலாம் உதவி வேணுமோ அவங்க செஞ்சாங்க. அடுத்த நாள் காலையில வந்துச்சு. எங்க மாமா வேலையிலேருந்து வந்தாரு. சாப்பிட்டாரு, வந்தாரு, தூங்குனாரு. திரும்பி 2 பேருக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு. திரும்பி போயிட்டாங்க. ஏன் சண்டை நடந்துச்சுன்னு கேட்டா, எங்க அத்தை வேணும்னே சண்டைய உருவாக்குனாங்க. ஏன்னா, இல்லைன்னா மாமாவுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் வந்துரக்கூடாதுன்ட்டு, எங்க அத்தையே வேலைகள உருவாக்கி, அதுலேருந்து ஒரு பிரச்சனைய உருவாக்கி, அவர் கூட சண்டை போட்டு அவர அனுப்பி விட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து மழை மட்டும் அடிக்குது, குளிரும் அடிக்குது. ஆனா கரண்ட் போல. அன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, "நம்ம படம் பார்ப்போம்" அப்படின்றாங்க. "சரி அத்த" அப்படின்னு சொன்னேனே, எனக்கு வந்து நான் படம் பார்த்துட்டு, "நீ எனக்கு உதவி செஞ்சா எனக்கு பிடிக்கும்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி நானும் சொல்ட்டேன். "உங்களுக்கு என்ன ஆசையோ நான் வேணா அத வந்து பூர்த்தி பண்ணிக்கிறேன் அத்த. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்த. உங்களுக்காக நான் மாத்திக்கிறேன்னு" சொல்ட்டு, அன்னைக்கு நைட் ஆச்சு. அன்னைக்கு நைட் அதே மாரி எங்க அத்த படம் பார்த்துட்டு தான் எனக்கு உதவி செய்யணும்னு ஒத்த கால்ல நின்னு ரொம்ப அடம் புடிச்சு, சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். வேற வழி இல்லாம. சரி என்னதான் பண்றது? அத்த தான் நம்மகிட்ட இவ்ளோ கேட்கறாங்களே! அத்தைக்காக நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்ட்டு, அவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன். அவங்களுக்கு உதவி செஞ்சு சுமார் 1 வாரம் தொடர்ந்து உதவி செய்றேன். அவங்களால ஆனா இத வந்து ஃபுல்லா அந்த ஃபுல்ஃபில்டா அவங்க ஆவ மாட்டேங்கிறாங்க. அவங்கட்ட நான் ஓப்பனா கேட்டேன், "அத்த இதுக்கு மேல என்னதான் அத்த எதிர்பார்க்குறீங்கன்னு?" கேட்டா, "இதெல்லாம் பத்தல. எனக்கு வந்து 1 மணி நேரம் நீ உதவி செய்யணும்." அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், "அத்த எப்படி அத்த 1 மணி நேரம் வேலை செய்ய முடியும்? என்னத்த உதவி செய்ய முடியும்?" "சரி அத்த நான் வேணா ஒரு டாஸ்க் வைக்கிறேன். நீங்க வேணா எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை செய்றீங்களா?" அப்படின்னேன். அவங்க யோசிச்சாங்க. "அது எப்படி 2 மணி நேரம் செய்ய முடியும் தம்பி தர?" அப்படின்னாங்க. அப்ப சொன்னேன், "ஆமா அத்த. அப்ப நீங்க தானே இப்படி கேட்கிறீங்க. அப்ப நானும் இப்படி தானே அத்த கேட்பேன்." அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அப்ப இவன் சொல்றது நம்ம புரியல போல இவ்வளோ நேரம். இப்பதான் நம்ம புரியிறோம் அப்டின்ட்டு, அவங்களே அப்ப சொல்ட்டாங்க. "சரி தம்பிதரன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு எவ்வளோ நேரம் எனக்கு உதவி செய்ய முடியுமோ, அத மட்டும் செய் தம்பிதரன்னு" சொல்ட்டு, அதுக்கப்புறத்துலருந்து ஒரு வாரத்துக்கு 3 நாளோ, 4 நாளோ போயிட்டு அவங்க வீட்ல அவங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு விட்டுட்டு, அதாவது அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு, நான் வீட்டுக்கு வந்துருவேன். அவங்களும் அப்ப என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டாங்க. அவங்களும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் என்னுடைய தனிப்பட்ட முறையில சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா ஒரு நல்ல கதையோட வந்து உங்கள மீண்டும் சந்திக்கிறேன்.